கடந்த கடந்த சில வகுப்புகளாக நாங்கள் சடமன் கதிர்ப்பினையும் கரும்பொருள் கதிர்ப்பை பற்றி நாங்கள் பார்த்தோம். அந்த கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவானது அலைநீளத்துடன் எவ்வாறு மாறுகின்றது என்றது வரைவில் வரையப்பட்டிருந்தது. அந்த வரைவுக்குரிய விளக்கத்தை அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸால் நியூட்டன் பொறியியலாலேயோ ஐன்ஸ்டீன் தொடர்பியல் கொள்கையாலேயோ விளங்கப்படுத்தப்பட முடியாமல் இருந்தது. அதற்கு அதாவது பிளாங்க் ஐன்ஸ்டீன் என்பவர்கள் அதாவது துணிக்க பகுதியவியல் துணிக்க குவாண்டம் பிசிக்ஸை அறிமுகப்படுத்தி அந்த வரைவுக்கு விளக்கம் கொடுத்திருந்தவர். அந்த வரைவிலிருந்து என்னங்களுக்கு தெரியும்னா 2 விதி பார்த்தினாங்க. ஒன்று ஸ்டெஃபானின் விதி, 2வது வீனரின் இடப்பெயர்ச்சி விதி ஆகிய 2ம் பார்த்து அதுக்குரிய விளக்கத்தை பார்த்துருக்கோம். அப்போ கரும்பொருள் கதிர்ப்பது ஒரு தொடர் திருஷ்யமாக கருதப்பட்டது. இந்த அடுத்த தோற்றப்பாடாக நான் பார்க்க போகிறது இன்று ஒளிமின் விளைவு. ஒளிமின் விளைவும் ஒளிமின் விளைவு பரிசோதனை முடிவுகள் அதாவது நியூட்டன் பொறியியலாலேயோ அடுத்தது அலைக்கொள்கையிலாலேயோ விளங்கப்படுத்தப்பட முடியாமல் போயிட்டு. எனவே இதுக்கு அதாவது துணிக்க கொள்கை பகுதியவியில் துணிக்க கொள்கை தான் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த ஒளிமின் விளைவு பரிசோதனை முடிவுகளை விளக்கக்கூடியதாக இருந்தது. எனவே மின்காந்தல இப்போ துணிக்கைகளால் ஆன என்ற ஒரு எண்ணக்கருவை இதில் நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ மின்காந்தல துணிக்கைகளால் ஆனதுன்றைக்கு அவன் எந்த மின்காந்தலையும் துணிக்கைகளால் ஆனது அந்த துணிக்கைகள் போட்டோன்கள் என அழைக்கப்படும். இது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டா ஐன்ஸ்டீன் என்ற ஒரு சயின்டிஸ்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ மின்காந்தலைகள் எல்லாமே போட்டோன்களால் ஆனவை. போட்டோன்ற சக்தி அதாவது E = hν என்று அடையாளப்பட்டது. ஒரு போட்டோன்ற சக்தி E = hν. h பிளாங்கின் மாறிலி, நியூ அதிர்வன், அந்த மின்காந்தலின் அதிர்வன். அவை E = hν. அப்போ இந்த ஒரு மின்காந்தலைகள் துணிக்கைகளால் ஆனது போட்டோன்களால் ஆனது என்ற எண்ணக்கருவை பயன்படுத்தித்தான் ஐன்ஸ்டீன் என்பவர் ஒளிமின் விளைவு பரிசோதனைக்குரிய முடிவுகளை விளக்கினார். அப்போ ஒளிமின் விளைவு பரிசோதனைக்குரிய முடிவுகள் விளக்கப்பட்டது எதாலே என்றால் மின்காந்தலைகள் துணிக்கைகளால் ஆனது, அலைக்கொள்கையால் அங்கே விளங்கப்படுத்தப்பட முடியாமல் போயிட்டு. அப்போ நான் இப்போ இந்த மின்காந்தலை என்றால் என்ன, துணிக்கைகளால் ஆனது போட்டோன்கள். அந்த போட்டோனை என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அது போட்டோன்ற சக்தி E = hν. h என்றது பிளாங்கின் மாறிலி, நியூ என்றது அதாவது அதுவன். அப்போ இந்த போட்டோனுக்கு என்ன இருக்குமெண்டா சக்தி இருக்குது, உந்தம் இருக்குது, ஆனால் ஓய்வு திணிவு பூஜ்ஜியம். சக்தி இருக்குது, உந்தம் இருக்குது, ஆனால் ஓய்வு திணிவு பூஜ்ஜியமாக இருக்குது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும். உந்தம் இருக்கிறதால தான் கிட்டத்தட்ட இந்த சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்வெளியை பார்த்தோமா இருந்தால் அங்கே ஒரு சூரியன் இருக்கிற பக்கம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வால்வெளி சில சந்தர்ப்பங்களில் அவதானிக்கக்கூடிய இருக்குமெண்டா சூரியன் இதில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் இங்கே இருந்தால் வால்வெளியின் வால் பின்பக்கம் அதாவது மேற்கு நோக்கி இருக்கு. அதாவது மாலையில் பார்த்தீங்களா இருந்தால் மாலையில் சூரியன் இங்கே நிற்குதுன்னு சொன்னால் பூமி சார்பாக பூமி சார்பாக சூரியன் இங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த வால்வெளியின் வால் இந்த சைடில் இருக்குமெண்டா அதாவது சூரியனுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கு. அப்போ இதில் என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா இந்த சூரியன்லேருந்து வர மின்காந்த கதிர்ப்புகள் அந்த வால்வெளியில் இருக்க வால்வெளி என்ன மீன், ஒரு காஸ்மெட்ஸ் மீன், அதாவது வாஜித்தாரைகள், அந்த வாஜித்தாரைகளை மோதுவதனால உந்தம், அந்த உந்தத்தின் காரணமாக தான் இந்த இந்த சைடில் நிற்கிறது விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கு. அப்போ துணிக்கைகள் அதாவது மின்காந்தலைகள் துணிக்கைகளால் ஆனவை என்றது மிக மிக முக்கியமான கருத்தாக இருக்கு. ரைட். அப்போ நாங்கள் இந்த துணிக்கைகள் மின்காந்தலைகளால் ஆனது என்றது என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த தியரி எடுத்துக்கொள்வோம். அப்போ நாங்கள் ஒளிமின் விளைவு என்றால் என்ன என்ற தோற்றப்பாடு வருவோம். அப்போ ஒளிமின் விளைவு அதாவது அலைக்கொள்கையால் வழங்கப்படுத்தப்பட முடியாது. ஒளிமின் விளைவு பரிசோதனை முடிவுகளை அலைக்கொள்கையால் வழங்கப்படுத்த முடியாது. எனவே நாங்கள் இந்த ஒளிமின் விளைவு பரிசோதனை முடிவுகளை துணிக்க கொள்கையால் வழங்கப்படுத்திக்க அந்த எல்லா முடிவுகளுக்கும் ஒத்து வருகிறது. அப்போ ஒளிமின் விளைவுண்டா என்ன, ஒளிமின் விளைவுண்டா என்னென்னு பார்க்க போகிறோமா இருந்தால் பாருங்க. ஒளிமின் விளைவண்டிக்க ஒரு லோக மேற்பரப்பில் அதாவது லோக மேற்பரப்பு ஒன்றில் அதாவது ஒளி படுகின்ற போது லோக மேற்பரப்பில் ஒன்றில் ஒளி படுகின்ற போது மின்காந்தல படுகிறது எடுக்கலாம் அல்லது ஒளி படுகின்ற போது அதாவது லோக மேற்பரப்பிலிருந்து இலத்திரன் விடுவிக்கப்படும் செயற்பாடு தான் ஒளிமின் விளைவு எனப்படும். லோக மேற்பரப்பு ஒன்றில் அதாவது மின்காந்தலை ஒன்று விழுகின்ற போது படுகின்ற போது அந்த லோக மேற்பரப்பிலிருந்து
இலத்திரன் வெளியேற்றப்படுகிற செயற்பாடு ஒளிமின் விளைவு எனப்படும். அப்போ இந்த ஒளிமின் விளைவு பரிசோதனையை அப்போ இதான் கருத்து. ஒளிமின் விளைவுன்றது ஒரு லோக மேற்பரப்பாக இருக்கணும். லோக மேற்பரப்பில் இந்த மின்காந்தல ஒளி என்று இருக்கலாம். நீங்கள் தேவைன்னா அதில் எக்ஸ் சதுரம் ஒளிமின் விளைவை ஏற்படுத்தும். எல்லா மின்காந்தலும் ஒளிமின் விளைவை ஏற்படுத்தலாம். அப்போ இந்த ஒளிமின் விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதான் இலத்திரன் அந்த மேற்பரப்பு வெளியேற்றுவதாக இருந்தால் இலத்திரன் வெளியேறுது. இலத்திரன் வெளியேறுது. இலத்திரன் வெளியேறுமா இருந்தால் அந்த தோற்றப்பாடு தான் நாங்கள் ஒளிமின் விளைவினை அழைக்கிறோம். அப்போ இது என்ன மாதிரி என்றதை அடையாளப்படுத்தி பாருங்க. இதில் மின்காந்தில் இது ஒரு டாக்கெட். இதில் மின்காந்தில் படிக்குதுன்னு இருப்போம். மின்காந்தில் அப்போ மின்காந்தில் இதில் படிக்க மின்காந்தில் இந்த மின்காந்தலிலிருந்து இந்த இதிலிருந்து இலத்திரங்கள் வெளியால் வருது. வெளியால் வரைக்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் பாருங்க, இதில் மாறி எடுக்கணும். கவனிங்க, இந்த பேட்டரியை மாறி ஜாயின் பண்ணுங்க. அதாவது இதுக்கு இல்லை நாங்கள் பேட்டரியை இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம்னு இருப்போம். சரியோ? அப்போ இதில் பி என்ற அழுத்த வேறுபாடு பிரி வச்சுக்க. அப்போ இதில் அழுத்த வேறுபாடு இது மாறுந்தல இது குறுக்கான அழுத்த வேறுபாட்டை நாங்கள் மாற்றலாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் பார்த்தோமா இருந்தால் இதில் ஒரு போல்ட்டில் பிரிவச்சிங்களா இருந்தால் இதில் நேர் பெருமானத்தை கொண்டு இருந்தால் இதில் ஒரு நேர் போல்ட் அளவாக இருக்குது ரெண்டும். இதில் மறையாக இருக்குதுன்னா இந்த பேட்டரி இதில் பாருங்க, இதில் பற்றி வர இதில் நேராக இருந்தால் இந்த விடுவிக்கப்படுற இலத்திரங்கள் யாவும் இந்த அதாவது இந்த கதோட்டை நோக்கி வந்தடை, இந்த மேற்பரப்பு வந்துடு. அப்போ இந்த மேற்பரப்பை வந்தடைஞ்சா இதுக்குள்ளால இந்த ஆம்பிமீட்டரில் ஒரு மின்னோட்டம் காணப்படும். மில்லி எம்பியரில் போடுறான்னு இல்லை. இது ஒரு மில்லி எம்பியர் மானியாக இருக்கும். மில்லி எம்பியர் மானிக்களால் மின்னோட்டம் ஓட காணப்படும். அப்போ நீ இந்த போல்ட்டில் ஒவ்வொருத்துக்கு அதிகரித்தாலும் மின்னோட்டத்தில் இந்த மாற்றமும் இருக்காது. கோணமாக இருக்கணும். பேட்டரியை நான் எப்படி பாவச்சிக்கேன், இதில் இப்படி பாவச்சிக்கேன். எந்த நிலையில் பாவச்சிக்கேன்னா இது சார்பாக அதாவது இதில் மில்லி எம்பியர் மானியாக கருதியிருக்கேன். இந்த பேட்டரியை இந்த கதோட் இந்த அனோட் சார்பாக அதாவது நேர் முடிவிடத்தில் இருத்தல் வேண்டும். நேர் முடிவிடத்தில் இருத்தல் வேண்டும். இது ப்ளஸ் இது மைனஸ். விடுவிக்கப்படுற எலக்ட்ரான் முழுக்களும் இதுக்குள்ள வரும். ஆகவே இந்த மில்லி எம்பியர் மானியில் பார்த்தீங்கன்னா இந்த வாசிப்பு பெருமானம் இருக்கு. இந்த போல்ட்டில் நீங்கள் கூட்டிக் கொண்டு போனாலும் இந்த போல்ட் மானிட வாசிப்பு கூட்டிக்கொண்டு போனாலும் இந்த மில்லி எம்பியர் மானிட வாசிப்பு மாறாமல் இருக்கு. அதுதான் இந்த கருத்து. மில்லி எம்பியர் மானிட வாசிப்பு மாறாமல் இருக்கு. சரியோ? போட்டோ கரண்ட் அதுதான் சொல்றது. இந்த மில்லி எம்பியர் மானிட வாசிப்பு மாறாமல் இருக்கு. அப்போ இந்த போல்ட்டில் நீங்கள் அதிகரிக்கிறதால இந்த மில்லி எம்பியர் மானிட வாசிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்போ இது ஒரு முடிவு. சரியா? இதை வச்சு பார்த்தீங்கன்னா கவனிங்க, இந்த ஒளிச்செறிவை கூட்டுறீங்க. அப்போ இந்த முடிவை பார்ப்போம். முதல் இப்போ நாங்கள் இந்த சைட்டுக்கான கிராஃபை எடுத்து காட்டுறோம். அப்போ இதில் என்ன போகுது, இந்த மின்காந்தலின் செறிவை கூட்டுறீங்க. செறிவை கூட்டுறீங்கன்னா செறிவை கூட்டினால் இதில் மில்லி எம்பியர் மானின் வாசிப்பு கூடும், மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? அப்போ பாருங்க, ஒரு செறிவு கூடிய ஒளி மஞ்சள் கலர் காட்டிங்க, செறிவு கூடியது, செறிவு அதிகம். இதில் என்ன நடக்குது? செறிவு குறைவு, செறிவு குறைவு. அப்போ இதில் செறிவு குறைவு, இதில் செறிவு அதிகம். அப்போ இந்த செறிவு அதிகமான இதை பார்த்தீங்கன்னா இதில் செறிவு அதிகம், இதில் செறிவு குறைவு. அப்போ செறிவு குறைஞ்சா மின்னோட்டம் குறையுது, செறிவு கூடுனா மின்னோட்டம் கூடுது. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்தது அலைக்கொள்கை. அலைக்கொள்கை என்ன செய்வீங்க? அதாவது மின்காந்தில் இந்த செறிவு அதிகரித்தால் என்ன நடக்கும்? அங்கே இந்த லோக அனோட்டில் போய் படுற கதிர்கள் என்ன செய்யும்? கன எலக்ட்ரானை வெளியால் விடும். கன எலக்ட்ரானை வெளியால் விட்டால் கன எலக்ட்ரான் இதுக்குள்ள வந்தடையும். அவை மின்னோட்டம் அதிகரிக்கன்னு நீங்கள் அலைக்கொள்கையால் ஒழுங்குபடுத்தலாம். சரியோ? அதாவது மின்காந்தில் செறிவு அதிகரிக்க மின்னோட்டம் அதிகரிக்குது. மின்காந்தில் செறிவு குறைய மின்னோட்டம் குறையுது. ரெண்டதுக்கு நீர் என்ன அதாவது ஐடியா சொல்கிறீர்? அதாவது மின்காந்தில் செறிவு அதிகரிக்கின்ற சக்தி அதிகரிக்குது. சக்தி அதிகரிக்குதுன்னா கருத்து விடுவிக்கப்படும் இலத்திரன் எண்ணிக்கை கூடும். விடுவிக்கப்படும் இலத்திரன் எண்ணிக்கை கூடினா ஆம்பியர் மானின் வாசி மின்னோட்டம் அதிகரிக்கும் என்று சொன்னால் இதே அலைக்கொள்கையாலையும் வழங்கப்படுத்தலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, இப்படி நீங்கள் செறிவு அதிகரித்து மின்னோட்டம் அதிகரிக்கன்னா இவன் என்ன எதிர்பார்த்தான்னா ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணின் குறைஞ்ச ஒரு அலையை பார்க்குறான். அதாவது மின்காந்திலே பாருங்க, மின்காந்திலே இந்த மின்காந்திலே பார்த்தீங்கன்னா
ஒரு குறித்த அதிர்வெண் குறைஞ்ச அதிர்வெண். ஒரு குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியால் குறைந்த அதிர்வெண். குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியை நீங்கள் அதிர்வெண் குறைந்த அதிர்வெண் ஒளியால் இதை ஒளிர்படுத்துறீங்க. ஒளிர்படுத்தினா மின்காந்தியில் ஒளிர்படுத்தினா இந்த லோக மேற்பரப்பு இலத்திரன் ஒன்றுமே வெளிவிடப்படுகிறது. லோக மேற்பரப்பு இலத்திரன் ஒன்றும் வெளிவிடப்படையில் மின்னோட்டம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? அப்போ நீங்கள் செறிவை கூட்டுறீங்க, செறிவு வளத்துக்கும் அதிகரிக்கிறீங்க, செறிவு வளத்துக்கும் அதிகரிக்கிறீங்க. செறிவு அதிகரிக்கப்படுகின்ற போதிலும் அதாவது அதிகரிக்கின்றது, செறிவு அதிகரிக்கின்றது. செறிவு அதிகரிக்க ஒரு குறித்த அதிர்வெண்பா குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியால் ஒளிப்படுத்தப்படுகின்ற போது அதிலிருந்து ஒளிமின் விளைவு அதாவது மின்னோட்டம் காணப்படவில்லை. அப்போ மின்னோட்டத்தை நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுவோம்? மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்கு. அதான் கருத்து. அப்போ இதுக்குலேருந்து இலத்திரன் விடுவிக்கப்படவில்லை. எனவே ஒரு லோக மேற்பரப்பில் பார்த்தீங்களா இருந்தால் என்ன செய்யணும்? இலத்திரன் விடுவிக்கப்படக்கூடாது. இலத்திரன் விடுவிக்கப்பட வேணுமா இருந்தால் அதில் ஒரு குறித்த அதிர்வெண், அந்த லோக மேற்பரப்படுகின்ற அதிர்வெண்ணானது குறித்த ஒரு பெருமானத்திலும் பார்க்க பெரிய அதிர்வனுடைய ஒளியால் அல்லது மின்காந்தலினால் லோகம் மேற்பரப்பு ஒளிப்படுத்தப்படுகின்ற போதே ஒளிமின் விளைவு நிகழ்கிறது. எனவே இந்த ஆக குறைந்த ஒரு அதிர்வெண் ஒரு லோக மேற்பரப்பில் படுகின்ற போது இந்த ஒளிமின் இலத்திரன் விடுவிக்கப்படுவதற்கான ஆக குறைந்த அதிர்வெண் நாங்கள் அதாவது நுழைவாய் அதிர்வெண் சொல்லுவோம். நுழைவாய் அதிர்வெண். அப்போ இதில் என்ன நடக்கணும்? இதில் வந்து ஒரு நுழைவாய் அதிர்வெண் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். நுழைவாய் அதிர்வெண். நுழைவாய் அதிர்வெண். நுழைவாய் அதிர்வெண் என்றது கவனிங்க. நுழைவாய் அதிர்வெண் இந்த அதிர்வெண்ணிலும் பார்க்க கூடிய அதிர்வெண்ணுடைய ஒளிகள் அதாவது மின்காந்தலைகள் அந்த அனோட்டில் ஒளிப்படுத்தப்படுகின்ற போதுதான் ஒளிமின் விளைவு நிகழ்கிறது. ரைட். இந்த அதிர்வெண்ணிலும் பார்க்க குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளிகள் படுகின்ற போது ஒளிமின் விளைவு நிகழவில்லை. இப்போ நுழைவாய் அதிர்வெண்ணிலும் பார்க்க குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியால் அனோட்டான் ஒளிப்படுத்தப்பட்டு செறிவு அதிகரிக்கின்ற போதிலும் ஒளிமின் விளைவு நிகழவில்லை. அப்போ இது ஒரு அலைக்கொள்கைக்கு பிழையான கருத்து. ஏன் அலைக்கொள்கைக்கு பிழையான கருத்து? இதில் வந்து செறிவு அதிகரிக்க அலையின்ற சக்தி அதிகரிக்கும். அலையின்ற சக்தி அதிகரித்தா என்ன நடக்கணும்? ஒளிமின் விளைவு நிகழணும், இலத்திரன் விடுவிக்கப்படும். ஆனால் இங்கே குறைந்த ஒரு குறித்த நுழைவாய் அதிர்வெண்ணிலும் பார்க்க குறித்த குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியானது செறிவு அதிகரிக்கின்ற போதும் ஒளியானது உலோகம் மேற்பரப்பு விழுகின்ற போது ஒளிமின் விளைவு நிகழவில்லை. செறிவு உலகத்துக்கு அதிகரித்தும் ஒளிமின் விளைவு நிகழவில்லை. அப்போ இது ஒரு அலைக்கொள்கையால் இந்த முடிவை விளங்கப்படுத்தப்பட முடியாமல் போயிட்டு. ரைட். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்வோம்? இதை விளங்கப்படுத்தணும் என்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால் என்ன செய்கிறோம் கவனிங்க. அப்போ இதில் என்ன தோற்றப்பாடவர் வைக்கிறாருன்னு பாருங்க. என்ன தோற்றப்பாடு வைக்கிறாருன்னா என்ன முடிவை வைக்கிறார் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா, அதாவது இது மின்காந்தலை வந்து அதாவது என்னத்தை எடுக்க போறீங்க? மின்காந்தலை வந்து மீன் துணிக்கைகளால் ஆனது. மின்காந்தலை துணிக்கைகளால் ஆனது. இந்த துணிக்கைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த துணிக்கை அதாவது ஹெச் நியூ வந்து அதிர்வெண். அப்பப்போ வேறு என்ன சொல்கிறாருன்னா அந்த தியரியை முன்வச்சிட்டு சொல்கிறார். துணிக்கைகளால் ஆனது. அந்த துணிக்கை வந்து துணிக்கை இந்த பெருமானதை பார்த்தீங்கன்னா நியூ அதிர்வெண். சரியா? அது வந்து அதிர்வெண். இது வந்து பிளாங்கின் மாறு. அப்பப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் கவனிங்க. இதில் இந்த அணுவில் ஒரு அணுவை பொறுத்த எடுத்தீங்கன்னா அணுவில் இதில் இருக்கிற எலக்ட்ரான்களை விடுவிக்கிறதுக்கு சக்தி வேணும். அணுவின் கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து விடுவிக்கப்பட வேணுமா இருந்தால் இதுக்கு சக்தி வேணும். அப்போ இந்த ஒரு போட்டோன் என்ன செய்யுதுண்டாவாம் ஒரு இலத்திரனில் போய் இந்த படும். அந்த ஒரு இலத்திரனுக்கு மாத்திரம் இந்த ஒரு போட்டோன் தனது சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி வந்து என்னவா இருக்கணும்? இந்த இலத்திரனை பிரித்து கொண்டு போகுமா இருந்தால் ஒரு போட்டோன் ஒரு இலத்திரனுக்கு மட்டும் சக்தியை கொடுக்கும். அப்போ ஒரு இலத்திரனுக்கு சக்தியை கொடுத்தா அந்த சக்தி என்ன செய்யணும்? இந்த கருவில் இது கருவின் கவர்ச்சி விசையிலேருந்து அந்த இலத்திரனை விடுவிக்கும். கருவின் கவர்ச்சி விசை இலத்திரனை விடுவிக்கும். அதுக்கு பிறகு மேலியமாக இருந்த சக்தியை அந்த இலத்திரன் இயக்க சக்தியை கொண்டிருக்கும். அப்போ இதில் வந்து பாருங்க, இந்த ஒரு போட்டோன்ற சக்தி ஒரு சக்தி காப்பத்தும். ஒரு போட்டோன் ஒரு இலத்திரனுக்கு மட்டுமே சக்தியை வழங்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட போட்டோன்கள் ஒரு இலத்திரனுக்கோ அல்லது ஒரு போட்டோன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலத்திரன்களுக்கோ சக்தியை வழங்கப்பட முடியாது. கவனமாக இருக்கணும். ஒரு போட்டோன் ஒரு இலத்திரனுக்கு மாத்திரம்தான் சக்தியை வழங்கும். ஒரு போட்டோன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலத்திரங்கள் சக்தி வழங்குவதோ அல்லது ஒரு இலத்திரனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட போட்டோன்கள் சக்தி வழங்குவதோ இங்கேயும் நிகழவில்லை என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார்.
ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு புரோட்டான் மாத்திரம் சக்தி வழங்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புரோட்டான்கள் ஒரு எலக்ட்ரானுக்கு சக்தி வழங்கிடாது. அதே மாதிரி ஒரு புரோட்டானால ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்களுக்கு சக்தி வழங்கிடாது. ஒரு எலக்ட்ரானுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட புரோட்டான்களும் சக்தி வழங்கிடாது. ஒரு புரோட்டானால ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்களுக்கும் சக்தி வழங்கிடாது. அப்போ ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானுக்கு மாத்திரம் தான் சக்தியை வழங்கும். இந்த சக்தி காப்பகத்தின்படி பார்த்தீங்கன்னா இது புரோட்டான் சக்தி சக அந்த கருவிட கவர்ச்சி விசையிலிருந்து பிரிக்க தேவையான சக்தி சக இயக்க சக்தி. இந்த கருவிட கவர்ச்சி விசையிலிருந்து இந்த எலக்ட்ரானை பிரிக்கணும், அதாவது பிரிக்கணும். அதுக்கு ஒரு தேவை, ஒரு சக்தி ஒன்று தேவை. அதை நான் சும்மா உதாரணமாக டவுல்னு போடுறேன். அப்போ ஒரு சக்தி காப்பகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதாவது ஒரு புரோட்டானின் சக்தி சமன் அந்த எலக்ட்ரானை கருவிட கவர்ச்சி விசையிலிருந்து பிரிப்பதற்கு தேவையான சக்தி சக மிச்ச சக்தி என்ன செய்யும், அந்த எலக்ட்ரான் விடுவிக்கப்பட்ட எலக்ட்ரான் இயக்க சக்தியாக வச்சிருக்கு. அப்போ இந்த புரோட்டானை எலக்ட்ரானை விடுவிக்கணும்னா என்ன செய்யணும், ஆக குறைஞ்ச இந்த புரோட்டானுக்கு என்ன சக்தி இருக்கணும். இது கவனிங்க, இந்த வியூ பாருங்க, இந்த அதிர்வெண் குறைய 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 என்ன நடக்கும், இந்த இயக்க சக்தி குறைஞ்சு கொண்டு வரும். விடுவிக்கப்படும் எலக்ட்ரான் இயக்க சக்தி குறைஞ்சு கொண்டு வரும். ஒரு கட்டத்தில் அதிர்வெண் ஒரு பெருமானத்துக்கு விரைக்க ஆக குறைஞ்சு கொண்டு விரைக்க ஆக குறைஞ்ச அதிர்வெண் என்ன இருக்கணும், அந்த கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து எலக்ட்ரானை பிடிக்க தேவையான சக்தியை கொண்டு போகும். கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து எலக்ட்ரானை பிரிப்பதற்கு தேவையான சக்தியை அந்த புரோட்டான் சக்தி கொண்டு போகும். அதிலும் பார்க்க குறைவாக இருந்தா இந்த புரோட்டான் சக்தி அந்த கருவின் கவர்ச்சி விசையிலும் பார்க்க குறைவாக இருக்குமா இருந்தா, புரோட்டான் சக்தி கருவின் கவர்ச்சி விசையிலும் பார்க்க கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து எலக்ட்ரானை பிரிப்பதற்கு தேவையான சக்தியும் பார்க்க குறைவாக இருந்தா அந்த எலக்ட்ரான் பிரிக்கப்பட முடியாது. எனவே இந்த இந்த எலக்ட்ரானை பிரிப்பதற்கு தேவையான சக்தியின் குறைஞ்ச சக்தியுடைய புரோட்டான் இந்த அனோட்ல ஒளிர்படுத்தப்படுகின்ற போது ஒளிமின் விளைவு நிகழாது. அப்ப நாங்க என்ன தியரி சொல்றார், ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானுக்கு தான் சக்தி வழங்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புரோட்டான்கள் சேர்ந்து ஒரு எலக்ட்ரானுக்கு சக்தி வழங்க முடியாது. அதே மாதிரி ஒரு புரோட்டான் ஒன்றுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்களும் சக்தி வழங்கலாது. அப்போ போய் வேற என்ன சொல்ல வரார், ஒரு புரோட்டான் சக்தி சமன் என்னவா இருக்கு, ஒரு புரோட்டான் சக்தி சமன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டான் சக்தி h சமன் w, அதாவது கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து எலக்ட்ரானை பிரிப்பதற்கு தேவையான சக்தி சக அந்த எலக்ட்ரான் இயக்க சக்தி. இவ்வளவுதான் நாங்க பார்க்கணும். கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து எலக்ட்ரானை பிரிப்பதற்கு தேவையான சக்தி சக எலக்ட்ரான் இயக்க சக்தி. அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்களா இருந்தா இந்த புரோட்டானுடைய ஆக குறைஞ்ச அதிர்வெண் என்னவா இருக்கும் என்று பாத்தீங்கன்னா இந்த கருவின் இயக்க சக்தி 0வா இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன, இந்த சக்தியை குறைக்கும். இந்த சக்தியை போயிருக்கலாம் ஒரு அணுவிலிருந்து முதலாவது எலக்ட்ரானை பிடிப்பதற்கு தேவையான சக்தி தான் ஆக குறைஞ்ச சக்தியா இருக்கு. ஒரு அணுவிலிருந்து முதலாவது எலக்ட்ரானை பிடிப்பதற்கு தேவையான சக்தி தான் ஆக குறைஞ்ச சக்தியா இருக்கு. அது கிட்டத்தட்ட நாங்கள் கெமிஸ்ட்ரியில் படிக்கிற ரசாயனிகள் படிக்கிறோம்டா அதாவது முதலாவது அயனாக்கர் சக்தி மாதிரி இருக்க வேண்டிய எதிர்பார்க்கலாம். ஆகவே இங்க வந்து முதலாவது எலக்ட்ரானை பிடிப்பதற்கு தேவையான சக்தி அதை வந்து நாங்கள் இங்க குறியிடுற பை. அப்ப இதுதான் என்ன நடக்கும், இப்போ இது குறைவா இருந்தா முதலாவது எலக்ட்ரானை விடுவிக்கிறீங்கன்னா இது குறைவா இருந்தா இந்த இயக்க சக்தி என்னவா இருக்கும், உயர்வா இருக்கும். ஒரு குறித்த புரோட்டானுக்கு கிடைக்கும், இது உயர்வா இருக்கு. கவனிங்க, ஒரு புரோட்டான் சக்தி சமன் என்னவா இருக்கு, அந்த கருவின் கவர்ச்சி வந்து எலக்ட்ரானை பிடிப்பதற்கு தேவையான சக்தி சக மிச்சது என்ன செய்யுது, எலக்ட்ரான் இயக்க சக்தியா கொடுத்துருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான் இயக்க சக்தி எந்த எலக்ட்ரானுக்கு கூடவா இருக்கும், அந்த கருவின் கவர்ச்சி விசையில் முதலாவது எலக்ட்ரான் விடுவிக்கப்படுகிற போதுதான் அந்த எலக்ட்ரான் சக்தி தான் கூடுவா இருக்கும். ஏன், இதுதான் ஆக குறைஞ்ச சக்தி. முதலாவது கருவின் கவர்ச்சி விசையிலிருந்து முதலாவது எலக்ட்ரானை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தி தான் ஆக குறைஞ்ச சக்தி. ஆகவே இது குறைவா இருக்க இது என்னவா இருக்கும், இது உயர்வா இருக்கு. இது இழிவா இருக்க இது உயர்வா இருக்கு. அதாவது இந்த பெருமானம் இழிவு. அப்ப இழிவுன்றது என்ன, இதை நாங்க என்ன சொல்றோம்னா வேலை சார்புன்னு சொல்றோம். அதாவது ஒரு குறித்த அணு, ஒரு செப்புண்டா செப்பின முதலாம் அயனாக்கர் சக்தி என்னவோ முதலாவது எலக்ட்ரானை ஒரு அணுவிலிருந்து முதலாவது எலக்ட்ரானை விடுவிப்பதற்கு தேவையான சக்தி என்னவோ அதைத்தான் நாங்கள் வேலை சார்புன்னு சொல்றோம். ரெண்டாவது எலக்ட்ரானை விடுவிக்கிறோம்னா என்ன சக்தி கூட தேவை, மூன்றாவது எலக்ட்ரானை விடுவிக்கிறோம்னா என்ன சக்தி கூட தேவை. அப்ப இந்த புரோட்டான் அப்ப அந்த வியூல பாருங்க, அப்ப ஆக குறைஞ்ச சக்தி என்ன என்று பார்த்தோம்னா இதுதான் இழிவு சக்தி. அதை நாங்க என்ன சொல்றோம், வேலைச்சார்பு. ஒரு குறித்த லோகத்துக்கு இந்த வேலைச்சாரும் மாறலி, கவனமா இருக்கும். குறித்த லோகத்துக்கு வேலைச்சாரும் மாறலி வலகோணம் விழியல். ஆகவே ஒரு புரோட்டான் சக்தி சமன், அதாவது இந்த முதலாவது
இலத்திரனை விடுவிக்கிறதா ஆக குறைஞ்ச சக்தியாக இருக்கும். அது இந்த இயக்க சக்தி ஆக கொண்ட பெருமானமாக இருக்கும். ரைட். நீ எனி பாருங்க, அப்போ இது வேலை சார்பு, இது காஃபம் பி மேக்ஸிமம் ஸ்கேல். திருப்பி திருப்பி எடுப்பேன். அவள் காஃபம் பி மேக்ஸிமம் ஸ்கேல். இதெல்லாத்தையும் பார்த்தோமா இருந்தால் கவனிங்க, இதில் என்ன அடையாளப்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதாவது இனி நீங்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நியூவாக குறைச்சி கொண்டு வருவோம். நியூவாக குறைச்சி கொண்டு வரைக்க இது நியூ மினிமம் இழிவு. இழிவு எப்போ வரும், அதாவது 5 + இது இழிவு சக காஃபம் பி மேக்ஸிமம் ஸ்கேல் ஆஃப் இ, அதாவது உயர்வு. ஆகவே இது இழிவண்டு வரைக்க இவ்வளவு என்னவே இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கலாம். இவ்வளவு பூஜ்ஜியமாகும். அப்போ இந்த இயக்க சக்தி பூஜ்ஜியமாக இருந்தால் இது இழிவு பெருமானத்தை கொள்ளும். இயக்க சக்தி பூஜ்ஜியமாக இருந்தால் இது இழிவு பெருமானத்தை கொள்ளும். அப்போ போட்டு காரணம் பாருங்க, அதாவது சக இயக்க சக்தி. இந்த இயக்க சக்தியின் இழிவு பெருமானம் இழிவு எவ்வளோ இருக்கும், பூஜ்ஜியமாகலாம் தானே. இயக்க சக்தி இழிவு பூஜ்ஜியமாக இருக்கலாம். அதாவது கருவிட கவர்ச்சியிலிருந்து ஒரு இலத்தினை விடுவிக்க அந்த சக்தியும் அந்த கருவிட கவர்ச்சிக்கு எதிராக இலத்தினை விடுவிக்க தேவையான சக்தியாக இருந்தால் மிச்ச இயக்க சக்தி இலத்தினுக்கு கொடுக்கிறார். ஆகவே இப்போ ஒரு லோக மேற்பரப்பில் ஒரு ஒளி படுகின்ற போது அந்த ஒளிமின் விளைவு நிகழ வேணுமா இருந்தால் அது ஆக குறைஞ்ச அதிர்வன் என்ன என்று பார்த்தீங்கன்னா, ஆக குறைஞ்ச அதிர்வன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் ஆக குறைஞ்ச அதிர்வன். H இன்டு நியூ த்ரெஸ்கோல்ட். த்ரெஸ்கோல்ட்னா அதாவது நுழைவாய், TH என்று போடுறேன். H இன்டு நியூ த்ரெஸ்கோல்ட் ஆக குறைஞ்ச அதிர்வன், நுழைவாய் அதிர்வன். அதை வந்து நாங்கள் T இன்டு H என்று போடுறோம். அது சமன் என்ன, அதாவது 5 வேலை சார்பு. அப்போ பாருங்க, ஒரு போட்டோன் ஒரு இலத்திரனுக்கு தான் சக்தியை வழங்குதுன்றா அந்த போட்டோனால அந்த இலத்திரனை விடுவிக்கணும் கருவிட கவர்ச்சி செய்யணும். அப்போ இந்த நுழைவாய் அதிர்வனோடு படுகிற ஒளியால் நீங்கள் நிற்கிறீங்களோ, ரெண்டாவது இலத்திரனை விடுவிக்கலுமா இல்லை. அதாவது இந்த முதலாவது இலத்திரனை விடுவிச்சா ரெண்டாவது இலத்திரனை விடுவிக்கலுமா இல்லை. இதை விடுவிக்கலாம். ஏன், இந்த சக்தியிலும் பார்க்க இந்த ரெண்டாவது இலத்திரனை விடுவிப்பதற்கு தேவையான சக்தி உயர்வாக இருக்கு. அப்போ சக்தியை விடுவிக்கலாம். அப்போ ஒவ்வொரு பாருங்க, அலைக்கொல்லியை பார்ப்போம். அதில் என்ன செறிவை கூட்டுறீங்க, செறிவை கூட்டினா என்ன நடக்கும், போட்டோன்கள் எண்ணிக்கை கூடும். அலையின் செறிவுன்றது இங்கே என்ன, போட்டோன்கள் எண்ணிக்கை. ஓரளவு பரப்பில் ஓரளவு நேரத்தில் படுகிற போட்டோன்கள் எண்ணிக்கை, போட்டோன்கள் சக்தி தான் அலைச்செறிவு. ஓரளவு பரப்பில் ஓரளவு நேரத்தில் படுகின்ற போட்டோன்கள் சக்தி அலைச்செறிவு, அதாவது ஒளியின் செறிவு. ஆக இப்போ நீ என்ன செய்வீங்க, இப்போ செறிவுன்னு பார்த்தா என்ன செய்வீங்க, NH நியூன்னு சொல்லுவோம். NH நியூ கவனிங்க, என்னன்றது என்ன, அதாவது ஓரளவு பரப்பு மீட்டர் -2, ஓரளவு நேரம் செகண்ட் -1, மீட்டர் -2 செகண்ட் -1. ஓரளவு பரப்பில் ஓரளவு நேரத்தில் படுகிற இது ஜூ. உலகத்தின சக்தி என்ன, ஜூ. ஆகவே இனி நீங்கள் பிள்ளைகள் அதாவது நவீன பௌதிகத்தில் அலை ஒளியின் செறிவு, மின்காந்தலையின் செறிவுண்டா ஓரளவு நேரத்தில் ஓரளவு பரப்புகளால் செல்லுகிற போட்டோன்களின் சக்தி தான் மின்காந்த அலையின் செறிவு. ஆகவே நாங்கள் மின்காந்த அலையின் செறிவு எப்படி பார்ப்போம், I = N × H நியூன்னு பார்ப்போம். அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, செறிவை கூட்டுறீங்க. செறிவை கூட்டினா என்ன நடக்குது, போட்டோன்கள் எண்ணிக்கை கூட்டுறீங்க. அதிர்வண்ணை மாற்றா போட்டோன்கள் எண்ணிக்கை கூட்டுறீங்க. போட்டோன்கள் எண்ணிக்கை கூட்டினாலும் இந்த நுழைவாய் அதிர்வண்ணிலும் பார்க்க குறைஞ்ச அதிர்வன், நுழைவாய் அதிர்வன் பார்க்க குறைஞ்ச அதிர்வனுடைய ஒளிப்படுகின்ற போது இதிலிருந்து இலத்திரன் வெளியால் வருகிறார். ஏன், ஒரு போட்டோன் தான் ஒரு இலத்திரனுக்கு சக்தி வழங்கலாம். அந்த ஒரு போட்டோனே அந்த முதலாவது இலத்திரனை விடுவிப்பதற்கு அந்த போட்டோன் சக்தி காணாது. எனவே அந்த இலத்திரன் அந்த போட்டோனை உறிஞ்சாது. ஆகவே இலத்திரன் லோக மேற்பருந்து விடுவிக்கப்பட மாட்டார். அப்போ இலத்திரன் லோக மேற்பருந்து விடுவிக்கப்படவில்லை என்றால் அதில் வந்து நடக்கும், அதாவது ஒளிமின் விளைவு நிகழாது. அப்போ அலையின் செறிவு எவ்வளவு அதிகரித்த போதிலும் ஒளிமின் விளைவு நிகழவில்லை என்றது அது ஐன்ஸ்டீன் கொள்கை, அதாவது போட்டோன் கொள்கை விளங்கப்படுத்தி இருக்கு. அடுத்த கட்டம் பாருங்க, அலையின் செறிவு அதிகரிக்கிறது என்றால் போட்டோன்களின், அதாவது போட்டோன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. போட்டோன்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா விடுவிக்கப்படுகிற இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. விடுவிக்கப்படும் இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா மின்னோட்டம் கூடுது. இங்கே பாருங்க, லோ இன்டென்சிட்டி ஹை இன்டென்சிட்டி, செறிவு கூடினா மின்னோட்டத்தின் அளவு கூடும். இதில் ஒரு வோல்டேஜ் இப்படி மாற்றி தான் இருக்கிறீங்க பாருங்க, இதெல்லாம் காணும் உங்களுக்கு. இதில் இருக்கிற ஒரு சின்ன வோல்டேஜ் காணும், எலக்ட்ரான் தான் எடுத்துக்கொண்டு வரும். அவை இதில் மில்லியம்பியர் மானி அதில் பார்த்தோம்னா இந்த மில்லியம்பியர் மானி வாசிப்பு இந்த வோல்டேஜில் தங்கி இருக்காது. விடுவிக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையில் இந்த மில்லியம்பியர்
இந்த வாசி மின்னோட்டம் தங்கி இருக்கு. ரைட். அப்போ மில்லியம்பியர் மானி மின்னோட்டம் தங்கி இருக்க விஷயத்தை இதில் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பேட்டரி என்ன இப்படி ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ பாருங்க ரெண்டாவது அடுத்த கட்டம் பாருங்க என்ன சொல்ல போறேன்னு பாருங்க. இதில் வந்து இந்த லைனை எடுத்துட்டேன். பேருந்து பார்த்தீங்களா இருந்தால் இதில் இந்த இலத்திரனுடைய இயக்க சக்தி பற்றி என்ன செய்வீங்க? அதாவது ஒரு போட்டோன் இருக்கு ஹெச் நியூ, ஒரு நியூ நடக்குது, பை ப்ளஸ் கேஇ என்று போடுறேன். கேஇ மேக்சிமம் உயர்வு அதுதான் போட்டுருங்க. அப்போ இது எப்போ நடக்கும்? எந்த சமன்பாடு உண்மை என்று பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு அணுவிலிருந்து முதலாவது இலத்திரன் விடுவிக்கப்படுகின்ற போது சரி. அப்போ லோக மேற்பரப்பில் எத்தனை அணுக்கள் இருக்கோ கவனமாக இருக்கும். லோக மேற்பரப்பில் எத்தனை அணுக்கள் இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான் இந்த சக்தியை கொண்டிருக்கும். ஒரு அணுவில் இருக்கிற ஒரு இலத்திரன் தான் இந்த சமன்பாடு போகும். ஒரு அணுவில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு தான் இந்த சமன்பாடு போகும். ஒவ்வொரு அணுவிலையும் முதலாவது அதாவது இலத்திரன் விடுவிக்கின்ற இந்த இலத்திரங்களுக்கு தான் இந்த சமன்பாடு போகும். ரெண்டாவது இலத்திரனுக்கு என்ன நடக்கும் பாருங்க. அதே அதில் போடுறேன். ரெண்டாவது இலத்திரனுக்கு என்ன நடக்கும்? இது கூடிடும், இந்த பெருமானம் கூடிடும், டபிள்யூவா மாறும். W1 W2 பிளஸ் ஒரு இயக்க சக்தி குறையும். இயக்க சக்தி என்ன செய்ய போது? குறையும். இந்த சக்தி கூடும். ரெண்டாவது அயனாக்க சக்தி எப்படி கொண்டு செய்யணும்? அதில் சக்தி வந்து கூடும். அப்போ சக்தி கூடனா எனக்கு போட்டோன்ற சக்தியில் இந்த சக்தி கூடி இது எடுத்துடுது. அவள் மிச்சம் இயக்க சக்தியாக இருக்கும். அப்போ இயக்க சக்தி என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இனி அதுலேயே ஒரே அணுக்கு தான் கேட்குறேன். ஹெச்னியூ மாறையில் அதிர்வன் மாறையில் W3 இன்னும் கூடும். மூன்றாவது இலத்திரன் விடுவிக்கணும். ஆவே கேஇ வந்து குறைஞ்சு கொண்டு போகும். கேஇ குறைஞ்சு கொண்டு வரும். இப்படியே நீங்கள் அடுத்த நாலாவது எலக்ட்ரான் சும்மா உதாரணமாக இப்போ நாலாவது எலக்ட்ரான் ரெண்டு கூடிக்கொண்டு போய்க்க ஒரு கட்டத்தில் நாலாவது எலக்ட்ரான் ஒரு கட்டத்தில் இந்த கேஇ வந்து பூஜ்ஜியத்தை அணுக போகும். ஒரு கட்டத்தில் பூஜ்ஜியத்தை அணையும். அப்போ ஹெச்னியூ ரெண்டு என்ன எடுக்கிறான். அதாவது W4 W5 அப்போ இது கூடிக்கொண்டு வரைக்க ஒரு இடத்துல இயக்க சக்தி 0. அப்போ பாருங்க ஒரு அணுவில் இருந்து வளம் ஒரு அணுவில் முதலாவது இலத்திரன் விடுவிக்க இந்த சக்தி, ரெண்டாவது இலத்திரன் விடுவிக்க இந்த சக்தி, மூன்றாவது இலத்திரன் விடுவிக்க இயக்க சக்தி குறைஞ்சது, நாலாவது இலத்திரன் விடுவிக்க இயக்க சக்தி குறையுது. இப்போ இந்த அஞ்சாவதுக்கு சில 0 ஆகலாம். அப்போ அஞ்சாவதுக்கு 0 ஆகலாம். அப்போ 0 ஆகுதுன்றா கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இதில் வந்து வியூ 0 ஆகுதுண்டா மீன். அப்போ ஒரு விடுவிக்கப்படும் இலத்திரன் இயக்க சக்தி பற்றி என்ன சொல்லுவீர்? ஒரு உயர் பெருமானத்திலிருந்து டிஸ்கிரியேட் வேல்யூ வெவ்வேறு பெருமானம், உயர் பெருமானத்திலிருந்து 0 வரையும் வெவ்வேறு இயக்க சக்திகளை கொண்டிருக்கும். ஒளிமின் விளைவினால் விடுவிக்கப்படும் இலத்திரங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு உயர் இயக்க சக்தி பெருமானம் வரை வெவ்வேறு பெருமானங்களை கொண்டிருக்கும். இது ஒரு அணுவுக்கு சொல்லி இப்படி எத்தனை அணுக்கள் இருக்கோ அப்படி இதில் உயர் இயக்க சக்தி இலத்திரங்கள் அவ்வளவு இலத்திரங்கள் இருக்கும். அடுத்ததில் எத்தனை அணுக்கள் இருக்கோ அப்படி வரலாம் எடுக்கக்கூடிய இருக்கு. பட் நாங்கள் இது விலகணும். இது வேலைச்சார்பு. முதலாவது இலத்திரன் விடுவிக்க தேவையான ஆக குறைந்த சக்தி தான் வேலைச்சார்பு. ரைட். அப்போ இந்த காஃப் அண்ட் பீம் அதாவது உயர் இயக்க சக்தி எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்? பழம்பழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உயர் இயக்க சக்தி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு பாருங்க. அதாவது இதில் அடையாளப்படுத்துவோம். அப்போ உயர் இயக்க சக்தியை தீர்மானிக்கிறது தான் இந்த படத்தில் இருக்க பரிசோதனை. வசதியை பற்றி காட்சிக்க உயர் இயக்க சக்தி எப்படி தீர்மானிக்கலாம் என்று பார்த்தீங்களா இருந்தால் கவனிங்க. உயர் இயக்க சக்தி கவனிங்க. அப்போ இப்போ பற்றியை பார்த்தீங்கன்னா இதில் இயக்க சக்தியோட வருது எலக்ட்ரான். இயக்க சக்தியோட வரைக்க இந்த எலக்ட்ரானுக்கு இங்கால நெகட்டிவாக போடுங்க. இங்கே வேற பற்றிய அதாவது நெகட்டிவ், இதில் நெகட்டிவ், இங்கே நெகட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ என்ன செய்யும்? எலக்ட்ரானை இப்படி தள்ளு. இது குறுக்கையான அழுத்த வேறுபாடு ஒரு பெருமானம் பின்னு இருப்போம். அப்போ இப்போ எலக்ட்ரான் இயக்க சக்தி என்ன செய்ய போதும்? இதுக்கு எதிராக இந்த தள்ளு விசைக்கு எதிராக எஃப்சி ஒரு கூலோம் போஸ் இந்த தள்ளு விசைக்கு எதிராக வேலை செய்ய போகுது. அப்போ இயக்க சக்தி என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஆகவே இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வோல்டேஜை கூட்ட என்ன செய்யும்? இதில் இருக்கிற இயக்க சக்தி இருப்போம். இயக்க சக்தி இலத்திரன் இயக்க சக்தி சக இ இன்டு பிஎஸ் அதாவது இ இன்டு பி அதாவது என்ன நடக்கும்? சமன் மாறிலின்னு வரும். அதாவது இயக்க சக்தி இழப்பு சமன் கவனமாக இருக்கும். இலத்திரன் இயக்க சக்தி இழப்பு சமன் அழுத்த சக்தி அதிகரிப்பு. எவ்வளோ அழுத்தத்தோட பி அழுத்த சக்தி அதிகரிப்பு. அப்போ நான் இதில் எழுத போகிற பாருங்க. இலத்திரனின் இயக்க சக்தி இழப்பு இலத்திரனின் இயக்க சக்தி இழப்பு சமன் அழுத்த சக்தி அதிகரிப்பு.
அழுத்த சக்தி அதிகரிப்பு. அழுத்த சக்தி அதிகரிப்பு. இயக்க சக்தி இழப்பு சமன் அழுத்த சக்தி அதிகரிப்பு. அப்ப இயக்க சக்தி இழப்பு எவ்வளவு பாருங்க, எவ்வளவு இயக்க சக்தி இழக்குது. ஒரு இடத்துல முதலாவது எலக்ட்ரான் அப்படியே, அதாவது இயக்க சக்தி 0 எலக்ட்ரான் இந்த போல்ட் அளவு கூட்ட கூட அப்படியே நின்று இங்க வராது, மின்னோட்டம் குறைய போகுது. பேருந்து இந்த போல்ட் அளவு கூட்ட 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 இந்த அழுத்த சக்தி அதிகரிக்கிறது கூடிக்கொண்டு. அப்ப 2வது எலக்ட்ரான் கொஞ்சம் சக்தி குறைஞ்சது இடையிடையே நின்றும் திரும்பி போகுது. கடைசியா நீர் ஒரு மின்னோட்டமே பூஜ்ஜியமாக போதுன்ற கருத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த மின்னோட்டம் பூஜ்ஜியமாகுது, இதுல வர மின்னோட்டம் பூஜ்ஜியமாகண்டா ஒரு இலத்திரனுமே வெளியால வரையில, இங்க வரையில, இந்த கதோட்டை நோக்கி வரையில. அப்ப இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் நான் சொல்றது அழுத்த வேறுபாடு, அதாவது பிஎஸ். இதுக்கிடையில இருக்க அழுத்த வேறுபாடு பிஎஸ். அதை நாங்க நிறுத்தல் அழுத்தம் என்று சொல்றோம். ஒரு இலத்திரனும் கதோட்ட வந்து அடையலை என்றா அதுக்குரிய அழுத்த வேறுபாடு பிஎஸ். அப்போ என்ன செய்யலாம், உயர் இயக்க சக்தியுடைய இலத்திரனே வரையில, அதான் மேக்சிமம். ஆவே காஃப் இ கேஇ மேக்சிமம் சமன் இ இன்டு பிஎஸ். அதாவது நிறுத்தல் அழுத்தம். இந்த பிஎஸ் நாங்கள் சொல்றது நிறுத்தல் அழுத்தம், மின்னோட்டத்தை நிறுத்துகிறது, நிறுத்தல் அழுத்தம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தல் அழுத்தம் என்று பார்த்தீங்கன்னா பிஎஸ். அப்போ இந்த ஒற்று இலத்திரன் மின்னோட்டம் பூஜ்ஜியமாகிற, அது கீழே நோட்ஸில் வரும், மின்னோட்டம் பூஜ்ஜியமாகிற அழுத்த வேறுபாடு. அப்போ இதில் விடுவிக்கப்படுதுதான். விடுவிக்கப்படுற இலத்திரன் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே குறைஞ்சு 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 வந்து கடைசியா பூஜ்ஜியமாக. இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறுத்தல் அழுத்தம், இந்த இயக்க சக்தி குறைஞ்சிருக்கு, அதாவது விஎஸ். ஒரு லோக மேற்பரப்பை பொறுத்தவரையில் இந்த விஎஸ் மாறிலி. ஏன் விஎஸ் மாறிலி பாருங்க, ஏன் விஎஸ் மாறிலி, இந்த பை மாறிலி லோக மேற்பரப்புக்கு முதலாம் இயக்க சக்தி இலத்திரன் மாறிலி, ஒரே அதிர்வன், அதிர்வன் குறித்த அதிர்வனுக்கு தான் விஎஸ் மாறிலி. ஆவே கேஇ மேக்சிமம் மாறிலி. நியூ மாறிலி ஒரு குறித்த அதிர்வன்டா அந்த போட்டோன்ற சக்தி மாறிலி, ஒரு குறித்த பதார்த்தம் என்றா அந்த முதலாம் அயனாக்க சக்தி மாறிலி, அதாவது வேலைச்சாரும் மாறிலி. ஆகவே இந்த கேஇ மேக்சிமம் ஒரு குறித்த பதார்த்தமானது குறித்த அதிர்வனுடைய ஒளியினால் மின்காந்தலினால் ஒளிப்படுத்தப்படுகின்ற போது உயர் சக்தி இயக்க சக்தி இலத்திரனின் உயர் இயக்க சக்தி இலத்திரனின் உயர் இயக்க சக்தி மாறிலி. ஆகவே உயர் இயக்க சக்தி மாறிலினா அதுக்குரிய நிறுத்தழுத்தம் மாறிலி. அப்போ நான் என்ன சொல்லலாம் பாருங்க, சக்தி காப்புத்தத்தை போறேன் பாருங்க, h nu is equal to pi plus E into Vs என்று போடும். pi plus E into Vs. மற்றதுக்கு பாவிக்கல, இதுகளுக்கு பாவிக்கல, அந்த முதலாவதுக்கு மாத்திரம் தான் பாவிக்கலாம். h nu is equal to pi plus ke maximum என்றதுக்கு தான் நாங்கள் பாவிக்கலாம். மற்ற இதுகளுக்கு பாவிக்கல, pi plus இதுகளுக்கு பாவிக்கல. அப்போ இதில் நாங்கள் ஒரு குறித்த அதிர்வனுடைய ஒளியால் ஒளிபடுத்துறீங்க நியூ மாறிலி, குறித்த பதார்த்தம் ஒரு குறித்த கதோட் செப்பண்டா செப்பு பை மாறிலி வேலைச்சார் முதல் அமையனாக்க சக்தி மாறிலி. எனவே இது நிறுத்தழுத்தம் மாறிலி. இவ்வளவு தெரியும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் பாருங்க, கொண்டிஷனை பாருங்க, செறிவை கூட்டினால் மின்னோட்டம் கூடுதுன்றதுக்கு காரணம் போட்டோன்கள் எண்ணிக்கை கூடுது, போட்டோன்கள் எண்ணிக்கை கூடினால விடுவிக்கப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை கூடுது. ஒரு குறித்த அதிர்வன்பா குறைஞ்ச அதிர்வனுடைய ஒளியால் நான் ஒளிபடுத்தினோமா இருந்தால் அங்கே வந்து போட்டோன்கள் விடுவிக்கப்பட மாட்டா, இலத்திரங்கள் விடுவிக்கப்பட மாட்டாது. ஏனென்றா ஒரு போட்டோன் ஒரு இலத்திரனுக்கு தான் சக்தி வழங்கு. அப்போ அதை கூறி அலைக்கொள்கையால் வழங்கப்படுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் இந்த மாதிரி மாற்றிருக்கேன் பேட்டரியை, இப்போ நெகட்டிவ் பண்ணதுக்கு இந்த பேட்டரியை எப்படி மாற்றிருக்கு, அது விலை கவனமாக விளங்கினுச்சுன்னா சரி, ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்களா இருந்தால் கவனிங்க, இந்த இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஇ மேக்சிமம், அதாவது இயக்க உயர்வுக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் பார்ப்போம். இதான் சவுண்ட் பாடு ஹெச் நியூ. ஓகே, அதாவது ஹெச் நியூவை பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஹெச் நியூ ஈக்குவல் டு பை மாறா ஒரு குறித்த பதார்த்தம்னா பை மாறிலி பிளஸ் இ இன்டு விஎஸ். நீங்கள் அதிர்வனை மாற்றி 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 என்ன செய்ய போகிறீங்க, உயர் இயக்கத்தையே பார்க்க போகிறீங்க. கேஇ இன்டு விஎஸ் என்று போட்டாலும் சரி, அல்லது காஃப் கேஇ மேக்சிமம் போட்டாலும் சரி. அவை கவனிங்க, கேஇ மேக்சிமம் அதை போடலாம் தானே, கேஇ மேக்சிமம் இதுக்காகத்தான் நான் கேஇ மேக்சிமம் போடலாம் தானே. கேஇ மேக்சிமம் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் பை பை எம் எக்ஸ் சி. அப்போ y சமன் mx மைனஸ் சி.
அதாவது இதில் இந்த பையன்றது என்ன, முதலாவது லோகத்தின் வேலைச்சார். படித்திறன் மாறலி, ஏன் ஹெச் தான் படித்திறன், ஆகவே சமாந்தரம் கிராஃப். ஓகே, வெட்டுத்துண்டு அதாவது அந்த லோக மேற்பரப்பின் லோகத்துக்குரிய வேலைச்சார்பை கொடுக்கும். சரியா, லோகத்துக்குரிய வேலைச்சார்பை கொடுத்ததுக்கு ஆகவே இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமாந்தரம். அதை பாவிச்சிங்கன்னா சரி, ஹெச் மாறி பை வந்து வெட்டுத்துண்டு -π1 -π2. அப்போ இந்த கிராஃப் ஓகே. அடுத்து வந்து பார்த்தோமா இருந்தா சரி, அப்போ இதை நான் ஏற்கனவே படிப்பிச்சதை இதில் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒளிமின் விளைவின் பகுதி இயல்புகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்னால ஏன் ஒளிமின் விளைவை விளங்கப்படுத்த முடியாது. மின்காந்தலைகள் துணிக்கைகளால் ஆனது என்னும் ஐன்ஸ்டீன் எண்ணக்கருவினால் எவ்வாறு ஒளிமின் விளைவை விளங்கப்படுத்தலாம் என்றது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ ஏன் விளங்கப்படுத்த முடியாதுக்கு ரீசன் அவுட் பண்ணிக்க. அலைக் கொள்கையினால ஒளிமின் விளைவு பரிசோதனையை விளங்கப்படுத்த முடியாது. ஏன்னா குறித்த அதிர்வெண் பார்க்க குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியை செறிவை கூட்டி பார்த்தாலும் அதில் ஒளிமின் விளைவு நிகழவில்லை. ரைட், ஒளிமின் விளைவானது கிளாசிக்கல் பிசிக்ஸினால் விளங்கப்படுத்தப்படாத 3 இயல்புகளை கொண்டுள்ளது. ஒன்று லைக் டைம், அந்த மோதுறதுக்கு இருக்கிற டைமை பற்றி காட்சிகள். ரெண்டாவது, ஒளி இலத்திரன் இயக்க சக்தியான மின்காந்தலையின் செறிவில் தங்கி இருக்கவில்லை. பார்த்தீங்களா, இந்த இதை நான் சொல்லுவோம். அதாவது h நியூஸ் ஈக்குவல் டு 5 + ½ m b மேக்ஸிமம் ஸ்கொயர். அப்போ நீங்கள் என்ன சொல்லிங்க, இதில் வந்து இந்த செறிவை பார்த்தீங்கன்னா இந்த இயக்க சக்தி வந்து செறிவு கூடினா என்ன நடக்கும், அலைக்கொள்கையால் செறிவு கூடி இருந்தால் நடக்கும், செறிவு கூடினா சக்தி கூடும். அப்போ சக்தி கூடினா விடுவிக்கப்படுற இலத்திரன் இயக்க சக்தி கூடும் என்று எதிர்பார்ப்பீங்க. செறிவில் இந்த இயக்க சக்தி தங்கி இருக்கவில்லை. செறிவு கூடினா நடக்கும், அலைன்ற சக்தி கூடும், அலைன்ற சக்தி கூடினா நடக்கும், விடுவிக்கப்படுற இலத்திரன் இயக்க சக்தி கூடலாம் என்று அலைக்கொள்கை சொல்லும். ஆனால் இந்த செறிவில் தங்கி இருக்கையில் போட்டோன்ற அதிர்வெண்ணில் தான் இயக்க சக்தி தங்கியுள்ளது என்று விளங்கியது. நிறுத்தல் அழுத்தம் காணப்படுதல். அடுத்தது நுழைவாய், இதே போடலாம். 4வது வழியில் நுழைவாய் அதிர்வெண், அதாவது நுழைவாய் அதிர்வெண், அதையும் இதில் விளங்கப்படுத்திக்கலாம். நுழைவாய் அதிர்வெண், நுழைவாய் அதிர்வெண். ஏன் நிறுத்தல் அழுத்தம் வெவ்வேறு, அதாவது நிறுத்தல் அழுத்தம் என்ன, இதான் EVS. வெவ்வேறு அதிர்வெண்ணுடைய வெவ்வேறு பதார்த்தங்களுக்கு வெவ்வேறு நிறுத்தல் அழுத்தம் வரும். அதிர்வெண் மாற மாற நிறுத்தல் அழுத்தம் மாறும். சரிவில் தங்கையில் நிறுத்தல் அழுத்தம் கவனிங்க. அதாவது h நியூஸ் ஈக்குவல் டு 5 + அதாவது E/Vs. இந்த செறிவில் தங்கியில் நியூவில் தான் Vs தங்கி இருக்கு. ஒரு குறித்த லோகத்தை பொறுத்து லோகச்சார்பில் தங்கி. சரியா, நுழைவு ஆயிரம்னால் வெவ்வேறு லோகம் மேற்படும் வெவ்வேறு குறித்த லோகத்துக்கு மாறலி, அது காட்சி. நிறுத்தல் அழுத்தம் ஒளியின் செறிவில் தங்கி இருக்கவில்லை, அதையும் விளங்கப்படுத்தியிருக்கு. ஆனால் ஒளியின் அதிர்வெண்ணில் அதிகரிக்கும். வேலைச்சார்பாக குறித்த லோகத்துக்கு மாறல் வேலை கவனமா. ஓகே, அதுதான் இந்த பெருமானத்தை பாவச்சிக்க. ஓகே, உலகம் விளங்கப்படுத்திக்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இனி இந்த இவ்வளவு தான் சவுண்ட்பாடுங்க. அதாவது நான் இப்போ சொல்லுவார் ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சவுண்ட்பாடுண்டா. ஓகே, h நியூஸ் ஈக்குவல் டு கவனிங்க, h நியூஸ் ஈக்குவல் டு 5 + E/Vs. h நியூஸ் ஈக்குவல் டு 5 + KE மேக்ஸிமம். எல்லாம் போடலாம் நீங்கள். ரைட், மூன்றாவது பாயிண்ட் என்ன, இந்த இலத்திரனின் இயக்க சக்தி பூஜ்ஜியத்திலிருந்து கவனமாக இருக்கும். இலத்திரனின் இயக்க சக்தி பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு உயர் பெருமானம் வரை வெவ்வேறு பெருமானங்களுடைய இயக்க சக்திகள் காணப்படும். இலத்திரனின் இயக்க சக்தியிலானது பூஜ்ஜியத்திலிருந்து வெவ்வேறு பெருமானங்களை வரை கொண்டிருக்கும். இவ்வளவுதான் எங்க நோக்கம். அதில் கிராஃப் காட்டிங்க. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பாஸ் பேப்பர் கேள்வியில் இதில் 2-3 அணுகி பார்க்கலாம்னு எதிர்பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பாருங்க, ஏக்கமா ஓகே விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒளிமின் விளைவுண்டே விளக்கம் தான். அதாவது ஒரு கவனிங்க, நான் சொல்ல வர விஷயம், லோக மேற்பரப்புன்ற மின்காந்தலையினால நாங்கள் ஒளிவுபடுத்துகின்ற போது லோக மேற்பரப்பு இலத்திரன் காலப்படுதலால் ஒளிமின் விளைவு எனப்படும். லோக மேற்பரப்பொன்றை மின்காந்தலையினால் ஒளிவுபடுத்தப்படுகின்ற போது லோக மேற்பரப்பிலிருந்து இலத்திரன் காலப்படும் தோற்றப்பாடு தான் ஒளிமின் விளைவு எனப்படும். இந்த ஒளிமின் விளைவானது என்ன நடக்கும் என்றால் கவனிங்க, ஒரு குறித்த அதிர்வெண்ணிலும் குறைந்த அதிர்வெண்ணுடைய ஒளியினால் அல்லது மின்காந்தலையினால் லோக மேற்பரப்பு ஒளிவுபடுத்தப்படுகின்ற போது அதில் ஒளிமின் விளைவு நிகழ மாட்டாது. ஒரு அந்த குறித்த அதிர்வெண் என்றது நுழைவாய் அதிர்வெண், அதிலும்பா குறைஞ்சா ஒளிமின் விளைவு நிகழலைன்னா அந்த அதிர்வெண்ணை நாங்கள் நுழைவாய் அதிர்வெண் என்று சொல்லுவோம்.
நுழைவாய் அதிர்வெண் தான் நாங்கள் அதில் பார்க்குற பெருமாள். நுழைவாய் அதிர்வெண் கூடிய இருக்கணும். அதை என்ன சொல்லுது? ஒரு போட்டோனானது ஒரு இலத்திரனுக்கு மட்டும் சக்தியை வழங்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட போட்டோன்கள் சேர்ந்து ஒரு இலத்திரனுக்கு சக்தியை வழங்கி அதை இலத்திரனை விடுவிக்க இயலாது. இதே மாதிரி ஒரு போட்டோன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலத்திரங்கள் சக்தியை வழங்க முடியாது. இந்த கான்செப்டை எடுத்திருந்தா சரி. இந்த போட்டோனானது ஓய்வு திணை 0, சக்தி இருக்கு மெச்னியூ, அதுக்கு உந்தம் இருக்கு. இவ்வளோத்தையும் வச்சிருந்தோம்னா இதிலிருந்து தொடர்பு பார்த்தது கவனிங்க. இந்த சமன்பாடு ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இது பை ஒரு குறித்த லோகத்துக்கு மாறலை. ஒரு நியூ மாறாமல் ஒரு குறித்த அதிர்வெண்ணினால் ஒரு குறித்த ஒரு லோகம் ஒளிபடுத்தப்பட்டால் நிறுத்தல் அழுத்தம் மாறலை. வெவ்வேறு லோகங்களுக்கு நிறுத்தல் அழுத்தம் வெவ்வேறு பெருமானமாக இருக்கும். அதிர்வெண் ஒரே அதிர்வெண்ணுடைய ஒளியாக பார்த்தாலும். ஆனால் அதிர்வெண் வெவ்வேறையாக இருந்தால் குறித்த லோகத்துக்கு வெவ்வேறு நிறுத்தல் அழுத்தங்கள் காணப்படும். ஏன்? உயர் இயக்க சக்தி இலத்திரங்கள் அலையின் செறிவில் தங்கியிருப்பதில்லை. அதாவது அலையின் செறிவில் தங்கியிருப்பதில்லை. எதில் தங்கியிருக்கு? போட்டோனின் அதிர்வெண்ணில் தங்கியிருக்கு. அதாவது இலத்திரனின் இயக்க சக்தியானது போட்டோனின் அதிர்வெண்ணில் தங்கியிருக்கு. அப்போ இந்த இலத்திரன் இவ்வளவு பெரிய பெருமானங்களை கொண்டிருக்கலாம்னு எதிர்பார்க்கும். ஓகே, இவ்வளோ தான் நாங்கள் பார்த்த விஷயம். அப்போ ஏக்கமா வீக்கமா சிஎன் 3 ஒரு ஒளிக்கட்டைகள் ஒரே செறிவை கொண்டுள்ளது. அதாவது ஒரு செகண்டில் ஓரளவு பரப்பினூடாக பாயும் சக்தி கொண்டுள்ளன. எனினும் கற்ற ஏயுடன் தொடர்பட்ட அலைநீளம் கற்ற வியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பார்க்க நீளமானதாகும். கற்ற ஏயுடன் தொடர்பட்ட அலைநீளம் அண்டா அதின் அதிர்வெண் குறைவு HνA, அதாவது நியூஏ குறைவு. சியுடன் தொடர்பட்ட மிரன் கற்ற அலைநீளம் B கற்ற ஏயுடன் தொடர்பட்ட நீளத்திலும் பார்க்க நீளமானதாகும். அப்போ சிஏயிலும் பார்க்க என்ன, அதாவது நியூஏ பெருசுன்னு சொல்கிறான். நியூ வியிலும் பார்க்க நியூஏ பெருசு. அலைநீளம் அதாவது பாருங்க சி சமன் எஃப் லெம்டா லெம்டா சி அப்போன் எஃப். அலைநீளம் பெருக்குதுன்னா என்ன கருத்து? ஓகே, அதிர்வெண் குறையுது. பியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பார்க்க ஏயுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பார்க்க பியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் அதாவது ஏயுடன் தொடர்பட்ட அலைநீளம் கற்ற வியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பார்க்க பெருசு. அதாவது கற்ற வியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பார்க்க பெருசு. கவனமாக இருக்கணும். ஏயுடன் தொடர்பட்ட அலைநீளம் கற்ற வியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பெருசு. அப்போ லெம்டா இதை பாருங்கள், லெம்டா ஏ கிரேட்டர் தேன் லெம்டா வி. அது இருக்கணும். இப்போ மிச்சத்தை பார்ப்போம். லெம்டா ஏ கிரேட்டர் தேன் லெம்டா வி. ஆகவே 1 lambda f. ஆகவே நியூ ஏ லெஸ் தேன் நியூ வி. தலைகளாகுதா? அதாவது லெம்டா 1 lambda மீன் எஃப். அதாவது எஃப் ஈக்குவல் டு சி அப்போன் லெம்டா. லெம்டா கூடினா அதிர்வெண் குறையும். பார்க்க நீளமான கற்ற சியுடன் தொடர்பட்ட மீறன் கற்ற ஏயுடன் தொடர்பட்ட மீறனும் பார்க்க சிறியதாகும். கற்ற சியுடன் தொடர்பட்ட மீறன் கற்ற ஏயுடன் தொடர்பட்ட மீறனும் பார்க்க சிறியதாகும். அப்போ இவுடைய இதில் எழுதுகிறார், இது இந்த நியூ சி சின்ன தான் சொல்லி இதில் தான் இதில் தரவு. ஓகே, இவ்வளவு தரவிலையும் இருந்து நான் என்ன எடுத்துக்கொண்டேன்? நியூ சி கிரேட்டர் தேன் நியூ ஏ. அதாவது ஆகுன் அதிர்வெண் பி இந்திய அதிர்வெண், அடுத்தது ஏ இந்திய அதிர்வெண், அடுத்தது சி இந்திய அதிர்வெண். 3 கட்டைகளிலும் போட்டோன் பாயம் ஒரு செகண்ட் ஒரு பரப்பில் குறுக்கே செல்லும் போட்டோன் எண்ணிக்கை ஏறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளது. அது கவனிங்க. அப்போ இது என்ன கொண்டு ஒரே செறிவுன்னு சொல்லிக்க வலுக்கவனம் கான்செப்ட் பாருங்க. ஒரே செறிவு. ஒரே செறிவுண்டா என் இன்டு ஹெச் நியூ தான் இந்த கேள்வி. அதாவது என்ஏ இன்டு ஹெச் நியூ ஏ சமன் என்பி இன்டு ஹெச் நியூ பி அது சமன் என்சி இன்டு ஹெச் நியூ சி. போல நாங்கள் பார்க்கணும் என்சி இன்டு ஹெச் நியூ சி. ஆனால் உங்களுக்கு தெரியும் சமன்ண்டா எது குறைஞ்சது? நியூ சி குறைவு. அப்போ நியூ சி குறைவாக இருந்தால் என்சி பெருசு. ஏன் செறிவு சேம். ஏறு வரிசை ஒரு பரப்பின் குறுக்கே செல்லும் போட்டோன்களின் எண்ணிக்கைண்டா நியூ சி தான் பெருசு. ஏன் 3 சமன் நியூ சி சின்னன் பிள்ளையர். அப்போ நியூ சி சின்னன், அடுத்த நியூ ஏ சின்னன், நியூ வி தான் பெருசு. நியூ வி பெருசுண்டா என்சி கூட. என்சி கூட எதிலும் பார்க்க, அதாவது நியூ ஏயிலும் பார்க்க என் ஏயிலும் பார்க்க என்சி கூட. ஏன் சக்தி சேம் 3க்கும். அதிர்வன் என்ன குறைஞ்ச அதிர்வன் சிக்கு தான் குறைவு. ஆவே என்சி கூடவே இருக்கு. அடுத்தது என்ன குறைஞ்ச அதிர்வன் ஏக்கு. ஆவே அடுத்த எண்ணே கூடவே இருக்கு. இதுதான் ஆகுன்னு அதிர்வன். ஆவே என்பி.
ஏறு வரிசையில் பார்க்குறேன்டா என்பி கமா என்ஏ கமா என்சி கவனிங்க, அதாவது என்ஏ கமா என்சி என்று ஏறு வரிசையில் எழுதிக்க என்பி கமா என்ஏ கமா என்சி. அப்போ இங்கே கவனிங்க என்ன கான்செப்ட் எடுத்துக்கான், ஒளியின் செறிவு என்றா நம்பர் ஆஃப் ஃபோட்டோன்ஸ், அதாவது போட்டோன்கள் சக்தி. அப்போ என்ன செய்யணும், போட்டோன்ற சக்தி, ஒரு போட்டோன்ற சக்தி ஹெச் நியூ, எத்தனை போட்டோன் NH நியூ, அதான் ஒளிச்செறிவு. ஓரள பரப்பிற்குள்ளால ஓரள நேரத்தில் கதிர்க்கப்படுற சக்தி, அதான் காட்சிக்கான். ஓரள பரப்புகளால் ஓரள நேரத்தில் கதிர்க்கப்படுற சக்தி. ரைட், NB NA NC BAC ரெண்டாவது ஆன்சர். ஓகே பிள்ளைகள், ரெண்டாவது ஆன்சர். லோகத்தட்டொன்று ஒரு குறித்த மீறனுடைய ஒளியினால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. குறித்த மீறன் அப்ப நியூ மாறி தட்டிலிருந்து இலத்திரங்கள் காலப்பண்ணை இதா இல்லையா என்பதை பின்னாடி எது துணிகிறது. நாலாங்கலியா போட்டுருக்காங்க. கவனிங்க, லோக மேற்பரப்பிலிருந்து ஒரு குறித்த அதிர்வனுடைய ஒளி காலப்படுது. அப்போ அந்த ஒளியின் அதிர்வன் என்னவா இருக்கணும், ஆக குறைஞ்சது வேலைச்சார்பாக இருக்கணும். கவனிங்க, இது என்ன செய்யணும், இந்த நுழைவாய் அதிர்வன் என்பதாக கூட இருக்கும். ஹெச் நியூ சீக்வல் த்ரெஸ்கோல்ட் சீக்வல் பையா இருக்கு, காலப்படுறன்னா பை. எனவே இந்த அதிர்வன் அந்த நுழைவாய் அதிர்வன் என்பதாக பெருசாக இருக்கும். ஒளியின் செறிவில் தங்காது, ஒளிக்கின் தட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்க நேரத்தில் தங்காது, தட்டின் திரவியத்தின் வெப்ப கருத்தாரில் தங்காது, தட்டின் பரப்பளவில் தங்காது, தட்டு செய்யப்பட்டுள்ள திரவியத்தில் தங்கியிருக்கு, அதாவது பையில தங்கியிருக்கு. முதலாவது நாகர் சக்தி பையில தங்கியிருக்கு. ஹெச் த்ரெஸ்கோல்ட் அதாவது நுழைவாய் அதிர்வன், ஹெச் நியூ த்ரெஸ்கோல்ட் ஆசிக்கல் பை. அப்ப இந்த த்ரெஸ்கோல்ட் தங்கியிருக்கு. இதான் கேள்வி, காலமா இல்லையா, அப்ப நுழைவாய் காலப்படுறா இல்லையா என்பதை தீர்மானிப்பது. அதாவது வேலைச்சார்பில் தங்கியிருக்கு, தட்டு செய்யப்பட்டுள்ள திரவியத்தில் தங்கியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு விளங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா ஒளிமின் விளைவை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஒளி சக்தி கட்டுக்கள் ஆகும் என கொண்டு இல்லையா, ஒளி சக்தி கட்டுகள் ஆகும் என கொண்டு இவ்விளைவை விளைவிக்கலாம். கட்டுக்கள்னா மீன் குவாண்டம்ஸ் அதுதான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இதில் அவர் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா கட்டுக்கள் ஆக்கப்பட்டு கட்டுக்கள் ஆகின்ற குவாண்டம்ஸ், அதாவது இஸ் ஈக்குவல் டு NH நியூ என்று இவர் தீர்மானிக்கிறார் என்று தான் எதிர்பார்க்கிறேன். கட்டுக்கள் ஒரு தரப்பட்ட படும் ஒளி நிற கதிருக்கு, ஒரு நிற ஒளிக்கதிருக்கு காலப்படும் இலத்திரன் சக்தி திரவியத்தை சார்ந்திருப்பதில்லை. காலப்படும் இலத்திரன் சக்தி, காலப்படும் இலத்திரன் சக்தி அதாவது பாருங்க H நியூ, அதாவது ஒரு நிறம் என்றால் அதிர்வெண் மாறிலி. பை பிளஸ் இதில் தங்கி இருக்கு, KE மேக்சிமம், KE மேக்சிமம் இதில் தங்கி இருக்கு, இந்த திரவியத்தில் தங்கி இருக்குல்ல. நியூ மாறிலி, இது மாறிலின்னு சொல்லியிருக்கோம், ஒரு நிறம் இது மாறிலி. ஆனால் வெவ்வேறு திரவியங்களுக்கு என்ன நடக்கும், வெவ்வேறு வேலைச்சார்பு, வெவ்வேறு வேலைச்சார்பு இருந்தால் இலத்திரன் இயக்க சக்தி காலப்படும் இலத்திரன் சக்தி வெவ்வேறு பெருமானத்தை கொண்டு சார்ந்திருப்பதில்லை. பிள்ளை இலத்திரனில் காலம் வீதம் படுமொழியின் செறிவை சார்ந்திருக்கும். சரி, அதாவது ஒளிமின் விளைவைத்தானே இருக்கிறார். அப்ப திரஸ்கோல்டுக்கு பின்னால பார்க்கிறார், ஒளியை செறிவை சார்ந்திருக்கும். ஏன் சார்ந்திருக்கும், அதாவது NH நியூ படுகிற போட்டோங்கள் எண்ணிக்கை கூடினால் விடுவிக்கப்படும் இலத்திரங்கள் எண்ணிக்கை கூடும். படுகிற போட்டோங்கள் எண்ணிக்கை கூடினால் விடுவிக்கப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை கூடும். அவை சார்ந்திருக்கும். இதையும் சரி விவரிக்கலாம் என்றது எதிர்பார்க்கலாம். ஏயும் சியும் நான் இதில் கொடுக்குறேன். விவரிக்கலாம் குவாண்டம்ஸ், அதுதான் இதில் போடுவேன் ஈஸி கூட NH நியூ. எனவே இதில் விட ஏசி. அப்போ பாருங்க, இந்த கேள்விகள் எப்படி ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும். ஒளிமின் விளைவை பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கருதுக. காலப்படும் இலத்திரங்கள் எண்ணிக்கையானது படுமொழியின் செறிவுடன் அதிகரிக்கும். படுமொழியின் செறிவுடன் அதிகரிக்கும். ஓகே, அதை ஒளிமின் விளைவுனா நுழைவாய் அதிர்வனுக்கு மேலே நிற்கிது. ஆகவே ஒளிச்செறிவு கூட போட்டோன்கள் எண்ணிக்கை கூடும், போட்டோன்கள் எண்ணிக்கை கூட விடுவிக்கப்படும் இலத்திரங்கள் எண்ணிக்கை கூடும். காலப்படும் இலத்திரங்கள் உயர் வேகமானது படுமொழியின் செறிவுடன் அதிகரிக்கும். பிள்ளை படும் ஒளியின் அதிர்வன், அதிர்வன் ஒன்று அதிகரிக்கும், அதிர்வன்லாம் அதிகரிக்கும் செறிவில்லை. பாருங்க, அதிர்வன் கூடினால் இயக்க சக்தி கூடும், இயக்க சக்தி கூடுனா வேகம் உயர்வாகும். காலப்படும் இலத்தின் உயர் வேகமான படுமொழி அலநிலத்தில் அதிகரிக்கும். அலநிலம் அதிகரிக்க கதி குறை, அதுவும் பிள்ளை. அலநிலம் அதிகரிக்க நடக்கும் பாருங்க, C7F lambda. அப்ப lambda is equal to C upon F.
அப்போ எஃப் குறைஞ்சா தான் லெம்டா கூடும், அதிர்வெண் குறைஞ்சா தான் லெம்டா கூடும். உயர் வேகமான பருமொழியின் அதிர்வெண் அதிகரிக்கிறது பிள்ளை குறையும். எனவே இதை விட ஏ மாத்திரம்தான் உண்மையான, ஏ மாத்திரம்தான் உண்மையான. அப்ப இதை இப்படி அடையாளப்படுத்தி பாருங்க. அடுத்த வந்து பாருங்க, அலைநில லெம்டாவுடைய ஒரு நிற ஒளி ஒன்று, ஒரு நிறம் மீன், அதாவது அதிர்வெண் மாறும். குறித்த லோகம் ஒன்றின் மீது விழும்போது அவ்லோகத்திலிருந்து இலத்திரங்கள் காலப்படுகின்றன. H என்பது பிளாங்கின் மாறிலியாகும், C என்பது ஒளியின் வேகம் ஆகும். பின்வரும் கூற்றுகளை கருது. லோகத்திலிருந்து காலப்படும் இலத்திரன் இயக்கப்பாட்டு சக்தி இளம் குறைவாகும். கவனிங்க, H நியூ ஈக்குவல் டு, அதாவது 5 சக K மேக்சிமம், அதான் பெருமாள் உயர்வு. ஆகவே K உயர்வு. ஒப்பு பாருங்க, அதாவது லோகத்தில் காலப்படும் இயக்கப்பாட்டு சக்தி, அதாவது என்ன, H இன்டு C upon lambda, C upon lambda மைனஸ் 5 தான் இந்த உயர் இயக்கப்பாட்டு சக்தி. அதாவது உயர் இயக்கப்பாட்டு சக்தி என்ன, இவ்வளத்திலும் குறைவு. எனவே HCO லெம்டாவிலும் குறைவானது சரி. இங்கே மைனஸ் 5 கழிச்சா தானே சரி வரும், வேலைச்சார்பை கழிக்கும், குறைவானது சரி. லோகத்திலிருந்து காலப்படும் இலத்திரங்கள் இயக்கப்பாட்டு சக்தி லோகம் செய்யப்பட்ட பாத்திரத்தில் திரவியத்தின் மீது தங்கி இருப்பதில் பிள்ளை. உயர் இயக்க சக்தி பாருங்க இந்த பையில தங்கி இருக்கு. ஆகவே தங்கி இருப்பதில் பிள்ளை, பையில தங்கி இருக்கு பிள்ளை. இலத்திரங்கள் காலப்படும் வீதம் அலைநில லெம்டாவின் மீது தங்கி இருக்கு. இலத்திரன் காலப்படும் வீதம் என்னத்தில் தங்கி இருக்கு, அதாவது போட்டோன்கள் எண்ணிக்கை, போட்டோன்கள் எண்ணிக்கை என்னத்தில் தங்கி இருக்கு, செறிவில் தங்கி இருக்கு. போட்டோன்களின் எண்ணிக்கை, போட்டோன்களின் எண்ணிக்கைலாம் தங்கி இருக்கு. போட்டோன்கள் எண்ணிக்கை என்னத்தில் தங்கி இருக்கு, செறிவில் தங்கி இருக்கு. ஆகவே இதுவும் பிள்ளை. எனவே ஏ மாத்திரம் தான் இதில் உண்டு. சரியா புள்ளியல்? இப்படி நீங்கள் ஒளிமில்வை பரிசோதனையை திரும்ப திரும்ப செய்து பார்க்கலாம். இனி நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் கதிர் தொழிற்பாடு பற்றி பார்த்தோம்னா சரி. சரியா புள்ளியல்? அப்போ நாங்கள் இனி வரும் வகுப்புகளில் கதிர் தொழிற்பாடு பற்றி பார்ப்போம். ஓகே.